நீ நிறைவு பெற பற்றை விடு, என்னை பின்பற்று. மத்தேயு 19. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அமர்வோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, எனக்கு என செயல் வேறு இல்லை, யாவும் இங்கு ஒரு நின் தனக்கு என தரும் உடல் பொருள் ஆவியும் தந்தேன் என்பது தாயுமானவருடைய வார்த்தைகள். அதைத்தான் இப்பொழுது நாம் அருமையாக இயேசுவின் திரு இதயமே பாடலில் பாடினோம். அனைத்தும் உமது புகழுக்காக. ஆத் மயோரம் தேயி க்ளோரியாம், டு த கிரேட்டர் க்ளோரி ஆஃப் காட், இறைவனின் அதி மிக மகிமைக்காக என்பது இந்த கருத்து. சிந்தை, செய்கை, கேள்வி, வாக்கு, சீரில் ஐம்புலன்களால் முந்தையான காலம் நின்னை எய்திடாத மூர்க்கனானேன். இது திருவாசகம். என்னுடைய சொல், செயல், சிந்தனை, பேச்சு இவைகளிலே உன்னை முன்னிடம் வைத்து இறைவனுக்கு முதலிடம் கொடுக்காமல் என்னையே முன்னைப்படுத்தியதற்காக நான் ஒரு மூர்க்கனாக இருந்தேன் என்பது கடினமான வார்த்தைகள் திருவாசகத்திலிருந்து. மேலும் தாயுமானவர், கொலை, களவு, காமம், கோபம் விட்டால் அன்றோ மலை இலக்காய் நின் அருள்தான் வாய்க்கும் பராபரமே. பஞ்சமா பாதகங்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த மிகப்பெரிய குற்றங்கள், இவைகளோடு சேர்த்து இன்னும் அவைகளுக்கு இட்டு செல்லக்கூடிய கோபம், காமம், இவைகளை களைந்தால் மலையென இருக்கக்கூடிய இறைவனுடைய அருள் எனக்கு கிடைக்கும் என்பதும், மாட்டினேன் மனத்தை மறுமையை உணர மாட்டேன், மருள் அவா மனத்தாகி மயங்கினேன் மதியிலேன். இந்த உலகம் என்ற மாயையிலே சிக்கிக்கொண்டு உண்மை எது என்பதை தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிறேன், அல்லது நடித்து கொண்டிருக்கிறேன், முகமூடி போட்டு கொண்டிருக்கிறேன். ஒரு நகைச்சுவையான துணுக்கு. ஒரு பெண்ணுக்கு நீண்ட கூந்தல். மற்றவங்கெல்லாம் பார்த்து பொறாமப்படுறாங்க. ஐயோ, உனக்கு நீண்ட கூந்தல் இருக்குதே, எப்படி இதை பராமரிக்கிறாய், என்ன செய்கிறாய், என்ன எண்ணெய் பூசுகிறாய் என்றெல்லாம் கேள்வி கேட்கிறார்கள். இந்த பெண் சொன்னாள், அதற்கு வேறு எந்த எண்ணெயும் இல்லை, தேங்காய் எண்ணெய் தினமும் காலையிலும் மாலையிலும் பூசுகிறேன், சிக்கில்லாமல் சீவி வைக்கிறேன், பிறகு இரவிலே அதை எடுத்து ஆணியிலே மாட்டி வைப்பேன் அப்படின்னாலும். இடிமுடி, சொந்த முடி அல்ல. இப்படி இருப்பதுதான் மாயை. பிறருக்கு இருக்கக்கூடிய, பிறருக்காக தோற்றமளிக்கக்கூடிய வகைகளிலே நம்மை பொய்மையாக்கி கொண்டிருக்கிறோம். மருள் அவா மனத்தாகி மயங்கினேன் மதியிலேன். சொல்லுதல் யார்க்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். வாய்ச்சொற்கள், பல வகையான சவடால் பேச்சுக்கள், இவைகளெல்லாம் சொல்ல முடியும். ஆனால் அதை செயல்படுத்த முடியுமா? செயல்படுத்த வேண்டும். அதுதான் ஒரு மனிதனுடைய வாக்குக்கு இருக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும். என்ன சொல்லுகிறோமோ அதை செய்தல் வேண்டும். சொல்லுவதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்று அரசியல்வாதிகள் சொல்வார்கள். ஒரு அரசியல்வாதி பெங்களூரில் சொன்னாராம், எனக்கு நீங்கள் தேர்ந்தெடுத்தால் பெங்களூருக்கு கடற்கரை பீச் கொண்டாடுவேன் என்று. கொண்டாட முடியுமா? நடக்குமா இது? இப்படியெல்லாம் பொய் சவடால் பேச்சுக்கள். சுதந்திர தினம் கொண்டாடினோம். சுதந்திர தினத்தினுடைய பல படங்கள், கருத்துக்கள் ஃபேஸ்புக்கில் வந்தன. அதில் ஒன்று, ஒரு அரசியல்வாதியை ஒரு பெண் கொடியேற்றத்தின் சமயத்திலே செருப்பால் அடித்து, இன்னும் மற்றவர்கள் கலவரம் மூண்டு அங்கு அடித்து கொண்ட காட்சி பதிவாகி இருக்கிறது. ஆக சொல் ஒன்று, செயல் வேறு. சுதந்திரம் என்றும், என்னும் நாட்டு மக்களுக்கு உழைக்கிறேன் பேர்வழி என்றும்,
இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இப்படி இருப்பது ஒரு சில தைரியமான பெண்கள் எதிர்த்து நிற்பதும் இன்றைய உலகத்தில் இப்பொழுது விழிப்புணர்வை தந்து கொண்டிருக்கின்றன. தனக்கென முயலா பிறர்க்கென முயலுபவர் உண்மையானே. எவன் ஒருவன் தனக்காக இல்லாமல் பிறருக்காக செயல்கள், பிறருக்காக பகிர்ந்து கொள்ளுதல், அவன்தான் உண்மையான மனிதன் என்பதும். You cannot just go on being a good egg. You must either hatch or go bad. C.K. Lewis. நீ ஒரு முட்டையாக, நல்ல முட்டையாகவே இருக்க முடியாது. அப்படியே நான் முட்டையாகவே இருக்க முடியாது. ஒன்று நீ பொரிக்கப்பட வேண்டும் அல்லது கூழ் முட்டையாக வேண்டும். எப்படி ஆகப் போகிறாய்? உன்னுடைய சொல், செயல், சிந்தனை, வாழ்க்கை முயற்சிகள் அனைத்தையும் இதோ நாம் அருமையாக பாடினோம். எந்தன் பணியும் வளர்ச்சிகளும், எந்தன் பதவியும் பயிற்சிகளும், எந்தன் படைப்பும் ஆய்வுகளும் உன் புகழ் அதிமிக மகிமைக்கே. ஆக இவைகள் எல்லாம் இறைவனுடைய அருளுக்காக என்றால் அவைகள் ஆசீர்வதிக்கப்படும், இல்லை என்றால் கூழ் முட்டையாக மாறும். You cannot justify only Christ, not I but Christ. கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 2 அதிகாரம் 16 வசனம், மேலும் 21 2 அதிகாரம் 20 இதைத்தான் எடுத்துரைக்கிறது. Detach yourself from evil, do seek good peace. தீயவைகளிலிருந்து உன்னை விடுவித்து கொண்டு நல்லவைகளை நாடு. சின்ன குறிப்பிடத்தில் சொல்லப்படுகின்ற மிக மிக அத்தியாவசியமான அடிப்படையான வேத விளக்கம், மோட்சத்தை அடைய நான் என்ன செய்ய வேண்டும்? தீமையை, அதாவது பாவத்தை விடுத்து புண்ணியத்தை செய். 50% நெகட்டிவ், 50% பாசிட்டிவ். தீமையை விலக்கு, பாவத்தை விலக்கு, அத்துடன் அல்ல நன்மையை செய். நல்லதை இன்னும் பிறருக்கு பகிர்ந்து கொடு, அப்பொழுதுதான் விண்ணகம் உனக்கு வாய்க்கும். தீயவற்றிலிருந்து உன்னை விடுவித்துக்கொள், நல்ல சமாதானத்தை தேடு. You alone are my joy, you alone are my true treasure and true portion. ஆண்டவராகிய இயேசுவே, நீர் ஒருவர் மட்டுமே என் இதய ஏக்கத்தை தணிக்க முடியும். வேறு எந்த புதையிலும் இதற்கு ஈடாகாது. உழந்தால் இருப்போம். நிறைவில்லா தன்மை, விடாப்பிடிவாத தன்மை, சுயநலப்பற்று, பேராசை, தன்னலம் இவற்றிலிருந்து என்னை காப்பாற்றும். உம்மை அறிவதனால் நீர் ஒருவரே மகிழ்ச்சியும் உண்மையான சொத்தும் எனது பாக்கியமும் ஆகும். எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ் உண்டாவதாக. அனைத்து புகழும் அனைத்து மாட்சியும் உமக்கே உரியது. நாங்கள் உம் மக்கள், உம் மந்தையின் ஆடுகள், உம்முடைய குரலுக்கு செவிமடுத்து வாழுகின்ற மக்களாக இருக்கச் செய்திருளும். எங்கள் செபத்தை கேளும். யாருக்கெல்லாம் செபிக்க கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்காகவும் செபிக்கின்றோம். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.